வழிகளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தி வந்த உடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி அப்பா. உடைய இரக்கங்களுக்காய் எமக்கு நன்றி அப்பா. உடைய தயவுக்காய் எமக்கு நன்றி அப்பா. எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே, எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த தேவன், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நேசராய், நீர் மாறாதவராய், நீர் நல்ல தெய்வமாய் எங்களோடு இருக்கிற உடைய தயவுக்காய் நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தில் நீர் இருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய சபையில் நீர் இருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் இருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி எபினேசரே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லுவோம். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. நடத்தி வந்த நம்முடைய தேவனை கரங்களை தட்டி அன்பான கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய ஆராதனை வேலையில கர்த்தர் இடைப்படுவதாய் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சாட்சி சொல்றீங்களாம்மா? சாட்சி சாட்சி ஆ சாட்சி நிறைய சொல்லணும். ஜெபம் நீங்க ரொம்ப அப்பா உங்க இத்தனை ஆத்மாக்களும் வந்து ஆண்டவரே வீட்டில் ஆண்டவரே நீ பண்ணியிருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா எவ்வளோ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா ஆத்மாக்களையும் கொண்டு வந்து எல்லா உங்கள் வீடு தான்ப்பா இது, என் வீடு இல்லைப்பா. நாங்கள் நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறது ஆண்டவர். அது இதை ஜெபிக்க வைக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டேன்ப்பா. பிள்ளைங்க ஆட்டு முத்தறதுலலாம் வந்து ஜெபிச்சாங்க ஆண்டவர். அதெல்லாம் அந்த முத்தறதுலே போவாங்க, முத்தறதுலே வந்து ஜெபிப்பாங்க, முத்தறதுலே வருவாங்க, சகிச்சுக்கிட்டு வருவாங்க ஆண்டவர். எப்போ விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே? இந்த ஜெப கூட்டம் வைக்க இந்த வீடு எப்போ ரிப்பேர் பண்ணி இந்த ஒரு ஜெப கூட்டம் எனக்கு வைப்பேனா முடியுமா முடியாத ஆண்டவரே? எவ்வளோ நான் ரொம்ப தவம் இருந்த ஆண்டவர்கிட்ட பிரயாசப்பட்டேன். ஆடுங்கள்லாம் காட்டியிருந்தது. ஒரு விதத்தில் இந்த ஆடுங்கள்லாம் இழந்தது ஒரு நஷ்டம். அதே நேரத்தில் மறு இதுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் சும்மா ஒயிட் வாஷ் மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு வரப்போக நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் உட்கார இடம் நீதி இல்லாமல் இருக்க ஆண்டவரே. ஒருத்தர் ஒரு நிமிஷம் உட்காராம ஓடுறாங்களே. வர ஒருத்தரை வாங்கன்னு கூப்பிட கூட நமக்கும் வாய் இல்லாமல் இருக்குது. வாங்கன்னு சொல்லி உட்காருங்கன்னு சொல்ல கூட நமக்கு ஒரு அருகதை இல்லாமல் இருக்கேன்னு எவ்வளோ மனசுக்குள்ளே வேதனைப்படுறேன். வந்து கூப்பிடுறதுக்கு வந்துட்டு இந்த வருஷ கடைசியில் வந்து போகும்போது எனக்கு மனசெல்லாம் உறுத்தம் ஆண்டவரே. அந்த சாக்கடையில் விழுந்து போகிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் வருவாங்க ஆண்டவரே. இந்த
வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. எவ்வளோ கஷ்டங்களை பட்டேன், அதெல்லாம் நான் சொல்லணும்னா இன்னைக்கு இரவு போகாது. இருந்தாலும் முக்கியமான விஷயம், என் பையன் என்னை விட்டு போய் பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் அவன் போனதுக்கு காரணம் அவன் செய்த ஒரு நல்ல ஒரு குணம் இல்லை. நல்ல ரொம்ப அச்சுறுத்தல் தாங்க முடியாத நிலைமையில தான் நம்ம பிரிய வேண்டிய கட்டாயம் வந்தது. ஆண்டவருடைய கிருபையினால அவனை திருத்தி அவன் மனசுலாம் வந்து இந்த சபைக்கு வந்து சேர்ந்து எல்லாரும் கூட நல்ல பிள்ளைங்களா வரணும்னு ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கடன் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் தீர்க்கிற அளவுக்கு அது ஆண்டவர் வழி செய்வார். எல்லாத்துக்கும் உதவி செஞ்ச என் தகப்பனுக்கு நான் நன்றி கடனா என்றைக்குமே நான் ஊழியத்தை விட்டு நான் என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் நான் விலக மாட்டேன். அதுதான் என்னுடைய பெரிய அவர் ஊழியர் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டேன். அதுதான் என்னோட பெரிய ஆசை. அதுக்கு எல்லாரும் நீங்களாம் வந்து காத்துட்டு போனோன்னு எனக்கு எல்லாரும் எனக்கு ஒரு துணியா இருக்கணும். அதுதான் எனக்கு கடைசி ஆசை. அந்த அம்மாவுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் கண்களை மூடி நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களுடைய ஐயாவுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சின்ன பொண்ணம்மாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது குறித்து நமக்கு தெரியும். அநேகருக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம். அந்த அம்மா இப்போ சொன்னாங்க, அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க. அவருடைய மகன் இவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அவரை மனதை மாற்றி கர்த்தர் மீண்டும் இவருடைய குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கணும். நல்ல மனுஷனாய் கர்த்தர் அவரை மாற்றி நம்முடைய சபையில் அங்கத்தினராய் கர்த்தர் அவரை மாற்றணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய அவருடைய மகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவருடைய மகள் நம்முடைய சபைக்கு வந்துட்டு போயிருக்கிறது அநேகர் பார்த்துருக்கிறீங்க. அவருடைய மகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அந்த நம்ம சின்ன பொண்ணம்மாவுடைய ஆடுகள் எல்லாம் மரித்து போனதாக அவங்க சொன்னாங்க. அவருடைய ஆடுகளை எல்லாம் கர்த்தர் மீண்டும் அவர்களுக்கு தரும்படி நம்ம ஜெபிக்கலாம். இனி ஆடுகள் ஒன்றும் மறிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கலாம். அவர்கள் செய்கிற அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிப்போம். இந்த குடும்பத்துக்கு தேவையான பண தேவைகள், வருமான வசதிகள் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆகாரம் குறையில்லாமல் இருக்கும்படி நம்ம ஜெபிப்போம். இவர்கள் மூலமா இந்த சமுதாயத்துல இந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வயதான காலத்துல இவர்களுக்கு சரீரத்துல சுகபல ஜீவனை கர்த்தர் தந்து ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து இவர்களை நடத்தும்படி இவருடைய குடும்பங்களுக்கு மனசுல வைத்து யாராவது ஒருவர் வாரப்படுகிறவர்கள் சொல்லுவாங்க. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு உன் நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எந்த நோக்கத்திற்காக கர்த்தாவே இந்த நாள கர்த்தாவே ஜப கூடுகை கர்த்தாவே நீர் ஏற்படுத்தினீர் ராஜா. ஏசப்பா உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தாமே கர்த்தாவே ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகா தூரா ராபா ரஷாபா ரிபாலப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்ன ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உங்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய மகளை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே சபையில வர உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. ரிக்கலுதா ரிக்கலந்தர கல ஷபரந்த ரிக்கலலப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அவன் மகன் கர்த்தாவே கெட்ட குமாரன் கர்த்தாவே உம்மை விட்டு தூரம் போன பொழுது கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய அழகான கண்கள் கர்த்தாவே அவனை நோக்கி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா மறுபடியும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய மந்தையில நீர் கூட்டி சேர்த்தது போல என் தகப்பன் தாமே இந்த வேலையில எந்த இடத்துல ஆண்டவரே அவங்க மகன் இருந்தாலும் ரிக்கா தூரி ரிக்கலந்தர கல ஷபரிபலதரிதலப்பா அவங்களுடைய இருதயத்தை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. போரி கதுரா கலந்தரி கலந்தர கலரலப்பா. ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசின் தந்திரமான கிரிகளை இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் அழித்து நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஹல்லேலூயா. குடும்பத்தை கலைக்கிற பொல்லாத ஆவியே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் வெளியேறுவதாக ராஜா. கலந்தர கலவர ஷபரவரப்பா. அப்பா நீ குடும்பத்தை கட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தாவே சபையில வந்து சாட்சியாய் நிற்கும்படி அற்புத அதிசய கர்த்தாவே இந்த குடும்பத்துல நீங்க
தகப்பனே இதற்காய் கொடா கோடி ஸ்தோத்திர ராஜா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும் என்று சொல்லினே ராஜா. ஹalleluya. அவங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. ஹalleluya. ரீதி கலம் தர கல ஷவரப்பா. ஹalleluya. எல்லா தேவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஆண்டவரே சந்திப்பதற்காய் ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே செய்கிற வியாபாரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya. நன்மையான காரியங்களை கர்த்தாவே இயேசப்பா திறந்தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய வழிவாசலை திறந்தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனே இதை சுற்றிலுமாய் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த தேசம் உம்முடையது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்முடையது கர்த்தாவே இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே ரக்கலந்த ரக்கல ஷபரந்த ரிக்கலரப்பா. ஹalleluya. எல்லா போராடுற சத்துருவின் கிரியை நிர்மூலமாக்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா. என் தேவன் தாமே அப்பா நீங்க வைத்திருக்கிற திட்டம் ஆண்டு எங்களுடைய வாழ்வில கட்டாயம் நிறைவேற கர்த்தாவே. தாமதித்தாலும் கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கிற ராஜா. நிச்சயமாய் நிறைவேறுன்ற விசுவாசத்தோடு இருக்கிற ராஜா. நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க. நீங்க பேருக்கு நாங்கள் திருமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதுல கர்த்தரை ஸ்தோத்திரம் வார்த்தைகளாக கடந்து போகலாம். அதுக்கு முன்பதாக பாஸ்டர் சொன்ன காரியம் நமக்கு பிபிஎஸ் இந்த வாரம் நமக்கு துவங்குது. இந்த வாரமே நமக்கு துவங்குது 20ஆம் தேதி, அதாவது நாளைக்கே துவங்கும். நாளைக்கே பிபிஎஸ் சாயங்காலம் 3 மணிக்கு துவங்குறதாக சொன்னாங்க. சாயங்காலம் எனக்கு 3 மணிக்கு பிபிஎஸ் துவங்குது. ஸோ அந்த காரியங்களை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக பிரயாசப்படுங்க. நாளைக்கே பிபிஎஸ் இருக்குது. அடுத்த வாரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது அங்கேயும் நடக்கிறதுனால ஸோ பிள்ளைங்க வரமாட்டாங்க, பிள்ளைங்க மாறி மாறி போவாங்க. அதனால் நம்ம முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி முன்னாடியே வைக்கிறாங்க. ஈவினிங்கே வைக்கிற எலெக்ஷன் இருக்கிறதுனால அதுவும் பார்த்து ஈவினிங்கே வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஈவினிங் தான். ஒருவேளை அடுத்த நாள் காலையில் மாறுமா அப்படின்ற காரியங்கள் நாளைக்கு பாஸ்டர் ஈவினிங் கொடுத்து சொல்லிடுவோம். எந்த காரியத்தை பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக பிபிஎஸ்க்காக நம்ம ஜெபிப்போம். எலெக்ஷனுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. நம்ம மறந்துட்ட ஒரு கண்களை மூடி கண்களை தூக்கி ஆண்டவரே நாளை பிபிஎஸ் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அநேக பிள்ளைகளை கத்த கொண்டு வாங்க. பிள்ளைகளை கத்த சந்திங்க. பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீங்க. பிள்ளைகளை கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை இதற்காக பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் கத்தாவை மனமு எங்களால் முடிந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை பிள்ளைகளை நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே அதற்காக நாங்கள் பிரயாசப்படுவோம். அதற்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கத்த தருவீராக. தருகிற பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிருபை தாரும். நாங்கள் ஆண்டவரே உண்மையோடு பயபக்தியோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு கிருபை தருவீராக ஜெபிக்கிறோம். நடக்கிற எலெக்ஷன் உடைய காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆட்சி கடந்து வரட்டும். உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். உம்முடைய அன்பான கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்க போத வசனத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரை மறைந்திருக்கிற ஆண்டவரை மறைபொருளை வெளிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமத்தில் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிக நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சின்ன பொண்ணம்மா வீட்டில் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கூடி வர செய்து நம்ம எல்லாரும் ஜெபிப்பதற்கும் அவருடைய குடும்பத்தில் சேர்ந்து உயர்த்துவதற்கும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே நம்ம வாசிக்க வேண்டிய நம்முடைய வேத பகுதி என்னன்னு சொன்னால் நம்ம இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை எப்பொழுது வெளிப்பட்டது என்று சொல்லி கேட்போமானால்,
ஒரு சூழ்நிலை அங்கே நடக்கிறது. இதை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த யூத ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போகிறார்கள். இந்த பாபிலோனிலே 70 வருட காலங்கள் அங்கே சிறைப்பட்டு போய் அங்கே இருக்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் அவர்களை நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவன் அங்கே பாபிலோனிலே அவர்களை சிறைப்படுவதற்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் எரேமியா எல்லாமே முன்கூட்டியே அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் மூலமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நீங்க திருந்துங்க, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா நீங்க பாபிலோனில் சிறைப்பட்டு போவீங்க என்று சொல்லி எல்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் மனம் அவர்கள் கீழ்ப்படியாதது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை பாபிலோனில் ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இந்த யுத்தம் நடக்கும் பொழுது இங்க இருக்கிற கர்த்தருடைய தேவ ஆலயம், சாலமோன் கட்டின இந்த தேவ ஆலயம் உடைக்கப்படுகிறது, எல்லாம் நொறுக்கப்படுகிறது. இவர்கள் அங்க போயிட்டு மீண்டும் கர்த்தர் என்ன பண்றார், இவர்களை திருப்பி இங்க நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வருகிற பொழுதுதான் இவர்கள் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை அவங்க மீண்டும் கட்டணும்னு பிரயாசப்படுறாங்க. இந்த காரியத்தெல்லாம் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகத்துல வாசிக்கலாம். எடுத்துக்கோங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்க. எஸ்ரா 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள், பக்கம் 589. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்கே நம்ம ராஜா சொல்ல அனுப்புகிறார். கோரேஸ் ராஜா இந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பி விடுகிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இங்கே நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியுது. இந்த கோரேஸ் ராஜா இந்த எருசலேமில் உள்ள ஜனங்களை மீண்டும் அங்கே அனுப்பி என்ன சொல்கிறார், அந்த 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இந்த ஆலயத்தை கர்த்தர் மீண்டும் கட்டுவதற்கு இந்த ஜனங்களை அனுப்புகிறார். அதை நாம இங்கே வாசிக்கிறோம். அடுத்ததாக இது நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன், நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறது இல்லை. அடுத்ததாக இந்த வேலை துவங்குற காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்ரா 3வது அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்ரா 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய ஆலயம் அஸ்திபாரம் போடப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சரி, 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஜனங்கள் அனுப்பப்படுகிறாங்க. அனுப்பப்பட்ட ஜனங்கள் இப்போ இந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு அஸ்திபாரம் போடுகிறது நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் நல்ல கவனிப்போம். அடுத்ததாக இதற்கான தடை ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 4லிருந்து 5 வசனத்தை வாசிக்கிறோம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். இங்க நமக்கு நல்லா தெரியுது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அனுப்புகிறார்.
கர்த்தருடைய ஜனங்கள் அதை கட்டுவதற்காக அஸ்திபாரம் போடுகிறாங்க. ஆனால் அந்நியர்களோ என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா 4வது அதிகாரத்துல 4வது அது முழுவதுமா 1லிருந்து அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க 4வது வசனத்தை 5வது வசனத்துல அங்க சொல்றாங்க, அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணினாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்களும் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மற்ற ஜனங்களும் நாங்களும் உங்களுடைய இதை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் சொல்லுகிறாங்க, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கு என்ன வருதுன்னா பொறாமை வருது. நம்ம இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி அல்ல கர்த்தரிடத்துல ஆலோசனை பெற்றுக்கொண்டு சில வேளைகளில் நம்ம துவங்கும் பொழுது சத்ருவின் நிமித்தமாக சத்ரு சில ஜனங்களை ஏவுவதின் நிமித்தமாக நமக்கு விரோதமாய் தடை பண்ணுகிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதேதான் இங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க 4வது 5வது வசனத்துல, அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணுகிறாங்க, கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்துகிறாங்க. அப்போ இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்துல, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்காக கைகூலி கொடுத்தாங்க. எப்படியாச்சும் அதை நிறுத்தணும். ஜனங்களுடைய மனசு அப்படிதான் இருக்கு. நான் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எப்படியாவது நிறுத்தணும், எப்படியாவது நிறுத்தணும், என்னத்தையாவது சொல்லணும், என்னத்தையாவது செய்யணும். அது என்ன, நம்ம பாஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது 2 வருஷமா நின்றுட்டு இருந்தது. அப்போ எங்க ஜனங்க வந்து ஏன் நிற்குது தெரியுமா, நாங்க பண்ற காரியங்கள் தான், நாங்க பூஜை பண்றதுதான் உங்களுக்கு நின்றுட்டு இருக்கு. அப்போ ஜனங்களுடைய மனசு எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா எப்படியாவது நிறுத்தம், எப்படியாவது தடை பண்ணணும். ஜனங்கள் அல்ல, ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவிகள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் என்ன முன்னெடுத்து வச்சாலும் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறதற்கு ஆவிகள் இருக்கு. அதுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்கள்கள் இருக்கதான் செய்யறாங்க. சரி, இது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ இந்த காரியங்கள் இவங்க தடை பண்ணுகிறாங்க. அடுத்து அதை எஸ்ராவின் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 4வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. 2ஆம் வருஷம் மட்டும் ஆலயம் நிறுத்தப்பட்டிருக்கு. பாருங்க 24வது வசனம், துக்கமான காரியம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு நிறுத்தப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சில காரியத்தை நம்ம என்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா அது தடைப்படுமா அப்படின்னு கேட்டா இங்கே எனக்கு தடைப்பட்டு என்று நம்ம வாசிக்கிறோம், அப்படிதானே? அப்போ சத்ரு சில வேலைகளில் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டா என்னுடைய வேலைகளை கர்த்தர் எனக்கு ஆரம்பிக்க சொன்ன சில காரியங்களை சத்ரு என்ன பண்றான்னு சொன்னா தடை பண்ணுகிறான். அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அப்போ தடைப்பட்டு என்று நம்ம பார்க்கிறோம். 2 வருஷமாக இவன் தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டு இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சரி, இது தடைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அங்க என்ன நடக்குது? கர்த்தர் தம்முடைய தாசர்களை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் சகரியாவை அனுப்புகிறார், கர்த்தர் ஆகாயை அனுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்தான் சொல்லுகிறார், இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஜனங்களோ இல்ல பிசாசோ என்னுடைய காரியங்களை தடை பண்ணுதானால், என்னுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுதானால் இனி என்னுடைய பலத்தினால் முடியாது, இனி என்னுடைய பராக்கிரமத்தினால் முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய ஆவியை பலனாய் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை நான் பலனாய் கொள்ளுவேனானால் இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. சரி, இது அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதுதான் எஸ்ரா 5 நம்ம பேசுற காரியத்தை தான் இப்ப நான் சொன்னேன். சகரியா 4:6 நம்ம வாசிச்சோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்கிறார். அதே எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலி குமாரனாகிய செருபாபேலும் யோசத்தாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இங்க பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க? எழுந்து கட்டு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அங்க பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 2வது வசனம், அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாத்தின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தானால் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா அதை நான் எனக்கு திடனாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய சில காரியங்களை, சத்ரு தடை பண்ணுகிற சில காரியங்களை கர்த்தர் எப்படி செய்து முடிக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. அதே இந்த காரியத்தை ஆகாய் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். ஆகாயின் புஸ்தகத்தை எடுத்து பார்ப்பீங்களான்னா 2வது அதிகாரத்தை கொஞ்சம் பாருங்க. ஆகாய் இதே ப்ராஃபட்டிக் இந்த தீர்க்க தரிசனம் அவர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-4 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே நீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நீங்க செய்றீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை சொன்னாரு, நான் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில சத்துரு இந்த தடையை கொண்டு வருகிறான் அப்படின்னு நீங்க சொல்லுகிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. நீ எழுந்து கட்டு என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க இனி சும்மா இருந்தது போதும், நீங்க இனி சும்மா இருக்கிற நாட்கள் அல்ல, இனி கர்த்தர் உங்களை கட்ட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பி குடும்பங்களை கட்ட போகிறீர்கள், நீங்கள் எழும்பி சபைகளை கட்ட போகிறீர்கள், நீங்கள் எழும்பி தேசங்களை கட்ட போகிறீர்கள், நீங்கள் எழும்பி குடும்பத்தில் பிரிந்திருக்கிறவர்களை கட்ட போகிற நாட்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நான் இதை கொஞ்சம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நான் கொஞ்சம் நடத்தி இதை நான் கொஞ்சம் யோசிக்கும் போது இதை எப்படி யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆலயம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்வது ஒரு மனிதனை அதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்போ கர்த்தர் பழைய பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, யூத ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீ எனக்கென்று ஆலயத்தை கட்டு,
இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பார்த்து சொல்லுகிறாரு, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று நம்மை கட்ட விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியே 1 கொரிந்தியர் 6:19 கொஞ்சம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சரீரம் தேவன் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா. ஆகவே நீர் எங்கள் இருதயத்தில் தங்கி இருக்கிறீர். நீர் எங்களுடைய இருதயங்களை கட்ட விரும்புகிறீர். நீர் எங்களுடைய சபையை கட்ட விரும்புகிறீர். எங்களுடைய குடும்பத்தை கட்ட விரும்புகிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். நம்முடைய தேவன் நமக்கு என்னென்ன காரியங்களை கட்ட விரும்புகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். 3 வசனங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு கட்ட விரும்புகிறார். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். கர்த்தர் எனக்கு என்ன கட்ட விரும்புகிறான்னு சொன்னா, கர்த்தர் நம்ம என்னென்ன இழந்து போனோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மீண்டும் தந்து நம்மை கட்ட விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியங்களை இழந்து போனோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வீட்டுக்கு மாத்திரமல்ல, நம்ம வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் திரும்பி தரப்போகிறார். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அது என்ன காரியம் சொன்னால், ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்குதா? ஆண்டவரே, ஒரு வேலை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நான் நெடுங்காலமாய் ஜெபிச்சுட்டு இருக்கேன். என் குடும்பத்துல இந்த காரியம் பாழாவே இருக்கு. என் குடும்பத்துல என்னுடைய படிப்பின் காரியமோ என்னுடைய வேலையின் காரியமோ அல்ல சில காரியங்களோ, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்களோ என்னுடைய வாழ்க்கையில இது பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கர்த்தர் இன்னைக்கு கட்டுகிறார். ஹல்லேலூயா. பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை மீண்டும் புதிதாய் கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்துல ஒருவேளை இடிக்கப்பட்ட சூழ்நிலையா, ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல இப்படி இடிஞ்சு போய் பிரிந்து போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வருத்தத்தோடு காணப்படலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறதுல எல்லாம் கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. யாரு விசுவாசிக்கிறார்களோ கர்த்தர் அப்படியே நிச்சயமாய் நிறைவேற்றுகிறார். இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனம். 3வது காரியத்தை கட்ட விரும்புகிற ஒரு காரியம் சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புகுத்தியும். ஆமென். கர்த்தர் 3வது கட்டுகிற காரியம் என்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளான மனுஷன் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புகுத்தியும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கட்டுகிறார். என்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நான் கர்த்தருக்குள் இன்னும் பலப்பட போகிறேன். நான் இனி தைரியம் உள்ளவனாய் மாற போகிறேன். கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. மூடி ஜெபம்
ஜெபம் பண்ணலாமா? இல்ல முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்று நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரே, நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் எங்களை கட்ட விரும்புகிறீர் ஆண்டவரே. நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறவைகளை கட்டுகிறார். ஓ, நெடுநாளாய் பாழாய் கிடக்கிற குடும்பங்களை இந்த நாளில் கட்டுகிறார். நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறவைகளை கட்டுகிறார். நீ என்ன என்ன காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் இந்த நாளில பதிலை தரும்படிக்கு, கர்த்தர் குடும்பத்தை கட்டும்படிக்கு, கர்த்தர் உள்ளான மனுஷனை கட்டும்படிக்கு, கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி தரும்படிக்கு கர்த்தர் இந்த நாளில இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களை கட்டுகிறதற்காய் உமக்கு நன்றி. எங்களை கட்டுகிறதற்காய் நன்றி. எங்கள் சபையை கட்டுகிறதற்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தை கட்டுகிறதற்காய் நன்றி. இடிந்து போன பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவரே, பாழாய் போன பட்டணங்கள் எல்லாம் மீண்டும் கட்டப்படுவதாக. எங்கள் குடும்பங்கள் கட்டப்படுவதாக. எங்க உள்ளான மனுஷன் கட்டப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. ஓ, கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்களை கட்டுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. பிரிந்து போய் இருக்க எங்க குடும்பங்கள் கட்டப்படட்டும். ஓ ஆண்டவரே, நாங்கள் பல நாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. ஓ, எங்களுடைய உள்ளான மனுஷன் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, இது பலத்தினால் முடியாது ஆண்டவரே. ஓ, பராக்கிரமத்தினால முடியாது. உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. ஓ, நிறைவேற்றுவீராக. ஓ, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. எங்களுக்கு நிறைவேற்றுவீராக. நிறைவேற்றுங்க ஆண்டவரே. பெரிய பர்வதமே, நீ சம பூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்பதாய் நீ சம பூமி ஆவாய் என்று சொன்ன கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் இறங்குறதற்காக நன்றி. ஓ, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ, ஹalleluya. வாழாய் கிடந்தவைகளை கர்த்தர் மீண்டும் கட்டுகிற நாள். ஓ, ஹalleluya. என்ன காரியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் இந்த நாளிலே கட்டுவீராக ஆண்டவரே. ஓ, நீங்கள் என்னுடைய ஆலயம் என்று சொன்னீங்களே அப்பா. நாங்கள் உங்களுடைய ஆலயம் அல்லவோ. எங்கள் ஆலயங்களை கட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆலயமாக எங்களை கட்டுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் கட்டப்படட்டும். ஓ, உம்மிலே கட்டப்படட்டும். உம்மிலே வேரூன்றி இருக்கட்டும். ஓ, ஷபபகபகரி அந்தலாரி. ஓ, ரிமனவல ஷபபபாரி அந்தலே. ஓ, ரபபப ஷபபபாரி அந்தலே. ஓ, விகனவரவல ஷபபபாரி அந்தலே. ஓ, கட்டுமாண்டவரே, எங்களை கட்டுமாண்டவரே. எங்கள் சபையை கட்டுமாண்டவரே. எங்கள் குடும்பத்தை கட்டுமாண்டவரே. ஓ, ஒருவராகிலும் விடாதிருங்கப்பா. எல்லாவரையும் கட்டுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கட்டுகிறதற்காய் நன்றி. கட்டுகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஓ, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும். நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஓ, எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கிற பண்ணுகிற தயவுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாய் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் எங்களுக்கு திருப்ப தருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நெடுங்காலாய் பாழாய் கிடந்தவைகளை கர்த்தர் கட்டுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் புதுப்பித்து நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றி நம்முடைய உள்ளான மனிதனை கர்த்தர் புதுப்பிக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம்
ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை கட்டுங்க, வாழாய் கிடைக்கிறவைகளை கட்டுங்க. எங்க உள்ளான இருதயத்தை கத்தர் கட்டுங்க. நாங்கள் இழந்த யாவற்றையும் கத்தர் எங்களுக்கு திரும்ப எங்களை கட்டுகிறதற்காய் எங்களால முடியாது ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் முடியாது. உங்களுடைய ஆவியின் கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆவியின் கருத்துக்களை எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான குடும்பத்தை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்கார குடும்பத்தை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. உங்களுடைய அன்பான கருத்துக்களை எங்களை தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியங்களை கட்ட செய்யுங்க. ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்க குடும்பத்துல தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்பான கருத்துக்களை எங்களை தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியங்களை கட்ட செய்து நடத்தும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா.